20 ஆண்டுகளாக மக்கள் குடியேறாமலேயே பாழடைந்து கிடக்கும் சுனாமி குடியிருப்புகளை அரசு சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. சுனாமி ஏற்படுத்திவிட்டு சென்ற வடுக்கள் இன்னமும் நம் மனதில் வேதனையை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சூழலில் சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சுனாமி குடியிருப்புகள் தற்போது சிதிலமடைந்து போய் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். சுனாமி நகர் வர வரைக்கும் தெருவில் லைட்டை போடணும், ஏன்னா வெளிச்சம் கிடையாது. அடுத்தது இங்கே ஒரு பாதுகாப்பு எப்போதும் காவல்துறை ரவுண்டு வந்துட்டு இருக்கணும். அப்போதான் இங்கே உள்ள மக்கள் பயம் எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா முனிசிபாலிட்டி தண்ணி கிடையாது. தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் வீடுங்களை அரசாங்கம் முன்னே மறு ஆய்வு பண்ணி இதை சரிப்படுத்தி கொடுத்தாதான் இந்த மக்களுக்கு, அந்த பாதித்த மக்களுக்கு ஒரு நிம்மதி அடைவாங்க. இல்லைன்னா நித்தம் சுனாமி தான். கடலூர் முதுநகரில் முட்புதர்கள் சூழ்ந்தும் அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் பயனற்ற சுனாமி குடியிருப்புகளாக காட்சியளிக்கின்றன. இதனை சீரமைத்து தங்களுக்கு உதவ வேண்டும் என 3 மீனவ கிராம மக்கள் காத்திருக்கின்றனர். கடல் சார்ந்த மாவட்டமான கடலூரில் கடற்கரை கிராமங்களும் மீன்பிடி தொழிலும் பிரதானமாக உள்ளன. பக்கத்தில் ஆறு தாண்டி தான் கடலுக்கு போகணுன்னாக்கா நாங்கள் எங்களுடைய வலையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆற்றை தாண்டி மறுபடியும் கடலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்தவரைன்னா மக்கள் வாழறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை வசதியே கிடையாது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா தண்ணி கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் தாக்கத்தில் கடற்கரை கிராமங்கள் கடலூர் முதல் சிதம்பரம் வரை சுனாமி எனும் அழிவின் பிடியில் சிக்கி பல மனித உயிர்களை பலி கொடுத்த நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மூலம் பல்வேறு மீனவ கிராம மக்களுக்கு உதவிடும் வகையில் குடியிருப்புகள் மற்றும் அடிப்படை தேவைகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த சூழலில்தான் கடலூர் மாநகராட்சி முதுநகர் பகுதியில் இதன் வரிசையில் செல்லங்குப்பம் அருகே குட்டி ஆண்டவர் கோவில் பகுதியில் அரசு சார்பில் 538 சுனாமி குடியிருப்புகள் கட்டப்பட்டு செல்லங்குப்பம், சோனங்குப்பம், அக்கரைக்கோரி, சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட மீனவ கிராம மக்களுக்கு வழங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த குடியிருப்புகள் தனி வீடுகளாக அமைக்கப்பட்டு சுனாமி தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட 3 கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் 100 வீடுகளுக்கு மட்டுமே அப்போது மக்கள் குடியேறினர். பேரிடர் பாதிப்பில் சிக்கித் தவித்த மீனவ கிராம மக்களுக்கு குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட எந்த வசதியும் கிடைக்காததால் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேறிய நிலையில் இப்போது இங்குள்ளவை பாழடைந்த பேய் வீடுகளாகவே காட்சியளிக்கின்றன. 6 மணி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வெளியில் போக முடியாது, பொம்பளைங்க போக முடியாது. மெயினில் ஸ்ட்ரீட் லைட்டு ஒன்று கூட இல்லை. இதில் தண்ணி வராதுக்கு தான் எங்களுக்கு செல்லங்குப்பம் ஒதுக்கி கொடுத்தாங்க, சுனாமி வரக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே மழை பெஞ்சின்னா தீபாவளி இந்த மாதிரி சமயத்தில் இந்த தண்ணி நிறைஞ்சு வந்து போகுது. எறாக்குட்டை தண்ணியெல்லாம் பாம்புங்க வருது. ரொம்ப பயமாக தான் இருக்குது. குடிவந்தவர்களின் வீடுகளும் இடிந்து விழுந்து கொண்டிருப்பதால் 50க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டனர். இது தொடர்பாக சிங்காரத்தோப்பு, அக்கரைக்கோரி, சோனாங்குப்பம், சுனாமி நகர் பகுதி மீனவ கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடமும் பலமுறை முறையிட்டும் பயனற்ற நிலையே தொடர்வதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி என அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தால் இப்பகுதி மக்களுக்கு பயன் தரும் என்றும் தெரிவிக்கின்றனர். அதேபோல் சுனாமி குடியிருப்பை புனரமைத்து பொது வீடுகளை கட்டி அவற்றை தகுதியுள்ள குடும்பங்களுக்கு வழங்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 3 மீனவ கிராம மக்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பும் கூட. தந்தை டிவி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் எஸ். தேவநாதன்.